நாங்கள்லாம் அப்போ பண்ணுறபோது நியூஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி மைக்ரோலாம் பெரிய இஷ்யூ கிடையாது. குளோபல் ஈவெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், வாங்குவோம், ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் விற்றுருங்கன்னு புரோக்கர்ட்ட சொன்னால் விற்றுருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆக ஆக நிறைய இதில் பங்களிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆகிட்டுருக்கு. நாளுக்கு நாள் நிறைய புரோக்கிங் ஏஜென்சி இருக்காங்க, நிறையா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நிறைய ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் அதிகம் ஆகிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு எதிரணியில் போட்டியாளர்கள் அதிகம் ஆகிட்டாங்க. அப்போ நாம் ஒன்று கொஞ்சம் சிறப்பாக அதுக்கு நம்ம தகுதியை மேம்படுத்தணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும், நான் பழைய முறையில் தான் இருப்பேன்னா பணம் போயிடும். அதனால் ரிஸ்க் ரிவார்டு பார்த்து பண்ணணும். பிகினர்ஸு அவசரப்பட்டு அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க சம்பாதிச்சாங்க, நான் சம்பாதிப்பேன்னு நினச்சிக்கிட்டு ஆர்வ கோளாறில் வந்தால் பணம் போயிடும். முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செய்யறது ஆரோக்கியமான ஒரு ட்ரேடிங். ஓகே சார். இப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட்ஸினுடைய பேசிக், தட் இஸ் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், அதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதில் வந்து அந்நிய முதலீட்டாளர்களுடைய பங்களிப்பு, உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய பங்களிப்பு, அதுக்கு தகுந்த சிஏஜிஆர், இதெல்லாம் பார்த்து நாம் பண்ணுறது ஈக்விட்டி மார்க்கெட். இப்போ கமாடிட்டி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டில் இவ்வளவு பேராமீட்டர்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து.